திருமணத்துக்காக பொருத்தம் பார்க்க வரும்போது இதில் களத்திர தோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. களத்திர தோஷம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, இந்த லக்னத்துக்கு 7வது வீட்டில், ராசிக்கு 7வது வீட்டில் பார்த்தோன்னா பாவகிரகங்கள் இருக்கும். அது அந்த பாவகிரகங்கள் சாதாரணமாக தான் இருக்கும் இடத்தை கெடுத்து தன்னுடைய காரகத்தை செய்யும் அப்படின்றது. அப்போ களத்திர தோஷம்ன்றது லக்னம் மற்றும் ராசிக்கு 7வது கட்டத்தில், நேர் எதிர்கட்டத்தில் பாவகிரகங்கள் இருந்ததுன்னா திருமணத்தில் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காலதாமதம் ஆகணும். சிலருக்கு சின்ன வயசுலேயே முடிஞ்சு போயிடும் அந்த கிரகத்தோட தசை. இப்போ பாவகிரகம் இருந்தால் அவங்களுக்கு திருமணமே பண்ண முடியாதான்னா அப்படி கிடையாது. இள வயதிலே முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவு கிடையாது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் சர்ச்சைகள் வரத்தான் செய்யும். ரொம்ப வயதான அப்புறம் வந்திருக்கு அப்படின்னா அதை பற்றியும் பிரச்சனை இல்லை. மிடில் ஏஜுக்கு தாண்டி வருது அப்படின்னா அதை தவிர்க்க முடியாதது. ஆனால் திருமணம் ஆகும் போதே வருது அல்லது திருமணத்திற்கு ஒரு 2-3 ஆண்டுகளில் வருது அப்படின்னா அங்கே தான் பிரச்சனையாகும். அப்போ அந்த குறிப்பிட்ட காலம் இவங்க தாமதமாக இருந்து திருமணம் பண்ணணும். அல்லது அந்த ஜாதகத்திற்கு ஏற்றாற் போல உள்ள ஜாதக அமைப்பை தேர்வு செஞ்சு திருமணம் செஞ்சோம்னா இவங்களுக்கு இந்த பிரிவினை என்பது தடுக்கப்படும்.